இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓட்டுறது மட்டும் தான் நீங்க. தண்ணி நிப்பறது, ஜனங்களை வருஷ நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கூட 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை வை. வரிசை நல்லா லைன் 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 லைன். டேய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வைப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி. ஆமா வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா, என்னடா தண்ணி வர மாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை விட்டுட்டு உதாரணம் விடுறாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆள் வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஏய் வேணாடா, அம்மாங்க நான் மான பிடிச்சறேன். பொறுத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? ஏய் வேணா, அடிக்கறாங்கடா. அழுத்துல குத்திடுவீங்களா? இருங்க அம்மா 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 இருங்க. டேய் தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? தம்பி ஒடுங்காலுரி உள்ள முருகி பாடுங்காலிசை பாட வந்தேன் பரமுருளே. தம்பி ஏடன்பான் எழுத்துணர்வான் இறைவாவும் தமிழிசையை பாடும்படி. என்ன பாடிக்கிட்டே வர? காளிபயங்கிரி சூனிமதாங்கினி கண்ணில் தருகின்றாள், கண்கள் சிவந்தில் மன்னம் எழுந்துறது காட்சி தருகின்றாள். இந்த பேப்பர் பாரு. என்ன காவிரி தண்ணி கிடைச்சிருச்சா? அதே தம்பி, நம்ம பாட்டில் வாங்கிக்கலாம். தேவை நமக்கு. பேப்பரை பாரு. உன் வாயில சிமெண்ட் வச்சு பூச. அதேதான், சிமெண்ட் பிரச்சனை தான். நம்ம அடுத்து கட்ட போற சின்ன வீட்டுக்கு இதே சிமெண்ட் தான். ஆஹா, அதுதான் சொன்னாங்க தம்பி, வேட்டி மேல முள்ளு போட்டாலும் முள்ளு மேல வேட்டி போட்டாலும் கிளிய போறது என்னமோ இந்த பேப்பர் தான். ஐயோ டேய் ராம்கோ சிமெண்ட்டுக்கு போன் பண்ணு. ஐயா ஐயா, இவங்களை பாத்துறீங்களா ஐயா? ஓ அனுவா? மேல போயிட்டாங்க. மேல போயிட்டாங்களா? கட்டடத்து மேல போயிட்டாங்கயா. காலம் காத்தால வந்து கழுத்து இருக்கிறேன். டேய், நம்ம ஆளுங்க பூரா கட்டடத்தை சுத்தி இல்லைங்கடா. நான் மேல போயிட்டு ஒரு முடிவோட வர்றேன். போங்கடா. அலெக்ஸ், என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? நாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும், அவசர அவசரமா குழந்தைய பெத்துக்கணும். குழந்தைன்னு உனக்கு கவலை பிடிக்குமா? ஆமா அலெக்ஸ், நான் குழந்தையா இருக்கும்போது அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. நமக்குன்னு யாருமே இல்லை. நம்மளை சுத்தி நிறைய குழந்தைங்க, நிறைய உறவுக்காரங்க. எனக்கு இந்த தனிமை பிடிக்கல.
எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பெத்து கொடுக்குறியா? என்ன மாதிரியா? இல்ல, முதல்ல என் அண்ணி மாதிரி, ரெண்டாவது உன் மாதிரி. ரெண்டாவது எனக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும். பொண்ணு மாதிரி. பத்துக்குமா, நல்லா பத்துக்க. உன் சௌரியத்துக்கு பத்துக்கு தாயி. நாம ரெண்டு நமக்கு ரெண்டுங்கெல்லாம் தேவையில்ல, நிறைய பத்துக்க. அது ரெண்டு என்ற கூட நான் வளர்க்குறேன் நல்லபடியா. அப்போ என்னப்போ அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லப்போ, நான் இல்ல. உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதை தான். ஒரு அனாதை நிச்சயமா இன்னொரு அனாதைக்கு துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் பண்ண மாட்டான். ஐயனாட்ட உழைச்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. பாவம், இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் நிச்சயம் எனக்கு தண்டனை தருவாமா? நிச்சயம் தருவான். வேற வழி இல்லாம தான் நான் அவன்கிட்ட போய் வேலை பார்த்தேன். சரி, ஆளா இருக்கட்டும். கீழே பெரிய கூட்டமா இருக்காங்க. நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த பக்கமா போயிருங்க. இங்க பாருங்க, இவங்களுக்கு ஐயனா நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க, போயிட்டு வாங்க மாப்ள, போயிட்டு வாமா.